விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் அதிபதி. அதனால் எப்பயுமே முருகரையோ அல்லது இஷ்டப்பட்ட பெண் தெய்வத்தை பிடிச்சிக்கிறது லைஃப்பில் நல்லது. ஆனால் இந்த வாட்டி குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றது தான் விசேஷம். 5ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு. பிள்ளைகள் விஷயத்தில் தாயாக தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக அரவணைத்து கொள்ளணும். பிள்ளையை சனியை மூதேவி நீ போனால் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு திட்டினா தப்பு வரும். அவங்க வாயால் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் எதிர்மறையாக வரும். குழந்தைகள் விஷயத்தில் கோபதாபத்தை காட்டக்கூடாது. திங்கட்கிழமை பசுமாடுக்கு அகத்திக்கீரையை தவிர வேறு ஏதாவது உணவு கொடுக்க பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கியத்தில் வரக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே சமயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பெரிய சக்ஸஸ் ஆவாங்க, தொழில் அதிகமாக இருக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அரசியலில் இருப்பவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், ஞான மார்க்கங்கள் ஏற்படும், கோயில் கட்டுவார்கள், வீடு கட்டுவார்கள், அனாதை ஆசிரமங்கள் கட்டுவார்கள், பெரிய அளவுக்கு அன்னதானங்கள் செய்வார்கள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் தேடி போய் உதவி செய்வார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் மறைமுக எதிரிகள், நேரடி எதிரிகள் உங்களை வீழ்த்துவதற்கு உண்டான முயற்சியில் நீங்கள் அடிபட்டு போய்விடுவீர்கள். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். விருச்சகத்திற்கு சந்திரன் நீச்சம் என்பதனால் மிக மிக கவனமாக இருப்பதும், சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாக சிவனுக்கு அபிஷேக பொருள்களை கொடுக்க பல விதத்தில் நன்மைகள் ஏற்படும். யாரிடத்திலும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது விருச்சகத்துக்கு மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டு.